நம் ஒவ்வொருவரையும் கனப்படுத்தி மகிழ்ச்சியாக்க விரும்புகிற கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சங்கீதம் 91:15. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட ஆபத்தான நிலைமையிலே நாம் இருக்கிறோம். நம்முடைய பொருளாதாரம் எவ்வளோ ஆபத்தில் இருக்கு, நம்முடைய இல்லற வாழ்வுக்கு, நம்முடைய வியாபார காரியங்கள் இப்படி சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் நானே அவனோடு இருந்து, அன்பானவர்களே, எவ்வளோ ஒரு பெரிய நம்பிக்கை. எவ்வளோ பெரிய தீங்கு வந்தாலும் கூட வானத்தையும் பூமியும் படைத்தவர் நம்மோடு இருப்பாரா? சொல்கிறார், நான் என் பிள்ளைகளை விட்டு விலக மாட்டேன், அவர்களை கனப்படுத்துவேன்னு சொல்லுகிறார். ஆக சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உயர்வின் காலம் தொடங்க ஆரம்பித்தது. இன்றிலிருந்து அந்த மேன்மையை காண்பீர்கள். நம்பிக்கையோடு காத்திருப்போம். பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நீ தனியாய் சந்திப்பதா என்ன வேண்டாம். கூட சர்வ வல்லவராகி இயேசு கூட இருக்கிறார். நிச்சயம் கனப்படுத்துவார். காத்திருக்கிற நீங்கள் வெட்கப்படுவதில்லை. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையின்படியே ஒவ்வொருடைய வாழ்விலும் கூட இருந்து கனப்படுத்தும். அப்பா, நீர் கூட இருக்கிறீங்கிற நம்பிக்கையை ஒவ்வொருடைய இருதயத்தை நீ வைத்திருப்பதற்காக நன்றி. என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற யாவரையும் கனப்படுத்தும். ஆசீர்வதியும். ஜீவாதிபதி, பேசும் தெய்வம், இயேசு மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களை கனப்படுத்த சர்வ வல்லவர் சித்தமாக இருக்கிறார். ஆம், அதற்காகவே உங்களுக்காய் முழங்காலிலே திறப்பிலே நான் இருக்கிறேன். காட் பிளஸ் யூ.